அண்ணா வணக்கம். நம்ம பேருண்ணா? சம்பத். எடப்பாடி பழனிசாமி ஐயா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி நல்ல ஒரு முதலமைச்சர். எல்லாருக்கும் அவர் காலத்தில் ஆட்சியில் நல்ல ஒரு இது பண்ணியிருந்தார். மக்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. அவர் முதலமைச்சராக மறுபடியும் வரணுன்றது தான் எங்களுடைய எண்ணங்கள்லாம். அதுதான் மெயின். அவர் இங்கே சட்டம் ஒழுங்கு கரெக்டாக கொண்டாடுறாரு. மக்களுக்கு என்னென்ன தேவை குடிமராமத்து பணி இதெல்லாம் செய்தார். மக்களுக்கு கரண்ட் பில்லோ வீட்டு வரியோ டேக்ஸோ இதெல்லாம் போட்டு ஏற்றவே இல்லை. அவர் இருந்த வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டு கொரோனா பீரியட்லேயே அவ்வளவு நிர்வாகத்தை கரெக்டாக பண்ணார். ஆனால் இப்போ இருக்க அந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ணல. அவர் அந்த 2 வருஷம் கொரோனாவிலையும் கஷ்டத்துக்கு பஞ்சத்துக்கு எல்லாத்துக்குமே மக்களுக்கு சேவை செய்து அது நாங்கள் பாராட்டோம். அதாவது அவரே மறுபடியும் வந்தால் எங்களுக்குலாம் நல்லா இருக்கும், மக்களுக்கும் நல்லா இருக்கும். எனக்குன்றது இல்லை, எல்லா மக்களுக்குமே நல்லா இருக்கும். ஓகே. ஆட்சி இருந்தப்ப நல்லா செஞ்சாருங்களா? அம்மா இருக்கும்போது தான் எடப்பாடி இருந்தாரு. எடப்பாடி இருக்கும்போது நல்லா தான் செஞ்சாரு. அந்த அம்மா செஞ்ச மாதிரி அவர் செய்து நல்லா தான் செய்வார். எடப்பாடி பழனிசாமி ஐயா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா வந்தா சில வந்தா மக்களுக்கு உதவி செய்வார். எப்படி சொல்றீங்க அவர் செய்வார்னு? அவர் செய்வார செஞ்சு ஆகுவார். வேற யாரும் வந்து செய்ய மாட்டாங்களா? வேற யாரும் வந்தாலும் செய்ய மாட்டாரு. அவர் வந்தா செய்வார். ஓகே ஓகே. வந்தா நல்லா செய்வாரு. எதனால வந்து நல்லா செய்வார்னு நினைக்கிறீங்க? 4 வருஷம் பண்ணாலும் நல்லா ஆட்சி நடத்தினாரு. ஆனா இப்ப நல்லா செய்வார். வந்தா 4 வருஷம் ஆட்சி நல்லா இருந்துச்சுங்களா அவர் ஆட்சி? திருப்பி அவர் வந்து நல்லா செய்வார் நம்புறீங்களா? ஏன்னா அவருக்கு எதிராக எவ்வளவு பேர் சரி பண்ணாலும் ஆட்சியை கட்சிதான் நடத்தினார்ல. அது அவர் இந்த வாட்டி ஜெயிச்சாருன்னா நல்லா செய்வார். ஓகே ஓகே, நன்றி. அவரோட ஆற்றல் நல்லா தான் இருந்தது கடந்த ஆட்சியில. கடந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு அவர் ஆட்சி? நல்லா இருக்கு. மக்கள்லாம் கரெக்டாக சட்டம் ஒழுங்காக கரெக்டாக கொண்டு போனாரா? எல்லாம் கரெக்டாக இருக்கு, ரொம்ப கரெக்டாக இருந்து. கொரோனா டைமில் தான் அவங்க இருந்தாங்க பெரும்பாலான டைம். அந்த டைமில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணாங்க. யாருக்கும் பெரிய டென்ஷன்லாம் இல்லை. ஓகே தான். ஓகே, நன்றி அண்ணா. வணக்கம். நம்ம பேருண்ணா? என் பேர் அருணகிரி. எடப்பாடி பழனிசாமி ஐயா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் கொரோனா காலத்துலலாம் நல்லா பண்ணார். ஓரளவு மத்திய சப்போர்ட் இருந்தனால ஓரளவு நல்லா அவனால் பண்ண முடியும். அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல, நல்லா தெளிவாக. வேறண்ணா? வேறுனா அவருக்கு தான் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எடப்பாடி வந்து பண்ணுவாரா மாட்டாரா? பண்ணுவார், அதான் பண்ணுவார். எதனால இப்போ அவர் பண்ணுவார்னு சொல்கிறீங்க? ஏற்கனவே பண்ணியிருக்காருல்ல. ஏற்கனவே எப்போ சொல்கிறீங்க? கடந்த ஆண்டுலாம் செஞ்சுட்டாருல. அந்த ஆட்சி நல்லா இருக்குங்களா? எடப்பாடி வந்து செய்வார். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். வணக்கம். நம்ம பேருண்ணா? சுதாகர். எடப்பாடி பழனிசாமி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஆளுமையுள்ள தலைவர் அவர். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய முக்கியமான முதலமைச்சர் அவர் தான். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய முக்கியமான, ஏன்னா அவர் பண்ண சேவைகள் அப்படிங்க. நீட்டுக்கு இது தந்தார், 7% மருத்துவக் கல்விக்கு யார் தந்தா? இது வரைக்கும் எந்த ஆட்சியாளர் பண்ணியிருக்காங்க? இவரை தவிர வேற யாரும் பண்ணது இல்லைல்ல. அது எல்லாருக்கும் சுயநலம் எல்லாரும் தன்னலமா பண்ற ஒரே தலைவர் எடப்பாடி தான். பொற்கால ஆட்சி, தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சினா அதான் சொல்லணும். வேற எந்த ஆட்சியும் சொல்ல முடியாது. இப்ப இருக்க திராவிட மாடல் ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சி அது. சரிங்களா? எனக்கு எடப்பாடி ஆட்சி பொற்காலம். மறுபடியும் அந்த ஆட்சி வரணும் நம்மளுக்கு. வணக்கம். நம்ம பேருண்ணா? ஜெயக்குமார். எடப்பாடி பழனிசாமி எப்படி நினைக்கிறீங்க? நல்ல டைப், நல்ல ஒரு எடப்பாடி பழனிசாமி. இல்லை, அவர் தமிழ்நாட்டுக்கு வேணுமா? தமிழ்நாட்டுக்கு வேணும் தான். எதனால வேணுங்கிறீங்க? அவர் கடந்த கால ஆட்சி எப்படி இருந்துச்சு? கடந்த காலத்து நல்லா இருந்துச்சு. சோழமண்டல் பகுதியெல்லாம் பாதுகாத்தாரு. இத்தனை வராமல் நல்ல தலைவர் தான். 2024 யாருன்னு வரணும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே தம்பி. எடப்பாடி இருக்கார்ல, எடப்பாடி ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அந்த கட்சியை கட்டி காத்ததில் பெரும் பங்கு வகிக்கிறது அவர் தான். எதனால அப்படி சொல்றீங்க? எடப்பாடி இந்த 5 வருஷ காலத்தில் எத்தனையோ இடர்பாடுகளை சந்தித்து இந்த தேர்தலில் எத்தனை தடவை தோத்தாலும் இப்போ கட்சி முழுமையான எதிரிங்கிட்ட இருந்து காப்பாற்றி இந்த கட்சியை நல்ல முறையில் வழிநடத்தி அந்த ஒரு தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த ஆளுமையை நிரூபிச்சிருக்காரு. கடந்த ஆண்டுல முதலமைச்சர் இருந்தார் போன பீரியட், அது எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப நல்லா இருந்தது.
இந்த மாதிரி பெண்கள் அதான் இந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருந்தது. சரியான முறையில் ஆட்சி பண்ணார். எல்லாரையும் கட்டுக்கோப்பில் வச்சுருந்தார். ஆனாலும் துரோகிகள்னால அவர் வீழ்த்தப்பட்டார்.